வணக்கம், வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்தா நம்ம டேப் ஐஎஸ் அகாடமில இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மந்த்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, சிலம்பரசன் சார் வந்து ஒரே நோக்கம் கொண்ட 2 திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? 3மே கேட்கப்பட்ட திரும்ப எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள். இந்த கேள்விகளை ஏன் கேட்கிறாங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த கேள்விகள் கேட்கப்படுறதுக்கான காரணம் என்ன, எந்த சிலபஸ்ல இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? அசோசியேஷன் அண்ட் ரீசன் கொடுக்குறாங்க. தி வேர்ட் ஆஃப் தி தாசிலா இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி முகல் வேர்ட் தாசில் மீனிங் ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஏரியா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு ரீசன் என்ன பண்றாங்க, சின்ஸ் தி தாசில்தார் வேர் ரீநேம்ட் அஸ் தி தாலுக்ஸ் தி தாசில்தார் வேர் கால்ட் தாலுக் ஆபீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகேவா? அப்ப இது ரெண்டும் சரியா இல்ல இதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம தமிழ் கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? தமிழ் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கூற்று ஏ, தாசில்தார் என்ற சொல் முகலாயர் பயன்படுத்திய தாசில் என்னும் சொல்லின்படியான உருவானது, அதாவது வருவாய் ஈட்டும் பகுதி என பொருள்படும். அடுத்து பாருங்க காரணம், தாலுக்காக்கள் வட்டங்கள் தாலுக்காக்கள் வட்டங்கள் என மயிரிடம் பெயரப்பட்டதால் தாசில்தார்கள் வட்டாட்சியர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப கொஞ்சம் நீங்க ரீசெண்டா பார்க்கணும். இந்த முகலாய பேரரசுல இந்த கொஸ்டினை ஏன் கேட்டாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டிஎன்பிசி ஆன்சர் நீங்க பாத்துருங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கொடுக்குறாங்க. ஏ மற்றும் இரண்டும் சரி, ஆனா சரியான விளக்கம் அல்ல என்பது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ தெரியாம பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ல கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கு விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். கொஸ்டினை கொடுக்க ஏரியாவை பாருங்க. சரிங்களா? கொஸ்டினை கொடுக்க ஃபர்ஸ்ட் இதை ஏன் கேட்டாங்க அப்படின்னா, அக்பருடைய ஆட்சி காலத்துல, யாருடைய ஆட்சி காலத்துல, அக்பருடைய ஆட்சி காலத்துல தோடர்மால் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய உதவியால என்ன பண்றாங்க அப்படின்னா நில சீர்திருத்தம் பண்ணாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் யார் பண்ணா அப்படின்னா முகலாய பேரரசர் அக்பர் பண்ணார். சரியா? அப்ப அக்பர் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் மறுசீரமைப்பு செஞ்சாரு. சீரமைப்பு செய்து அந்த நிலத்துல இருக்கக்கூடிய வரிய வசூலிக்கக்கூடிய முறைகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்தாரு. யாரு? அக்பர் தோடர்மால் உதவியுடன். சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தாசில் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கை உருவாக்குறாங்க. என்ன போஸ்டிங் உருவாக்குறாங்க? தாசில் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கை உருவாக்குறாங்க. இந்த தாசில் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கை உருவாக்கி அந்த தாசிலுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில வரிய வசூலிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வரிய வசூலிச்சு கொடுக்கக்கூடியதான் அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? இந்த தாசில சொல்றாங்க. புரியுதுங்களா? சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தார் அப்படின்னா அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தார்னு என்னது? அதிகாரி. அப்போ தாசில் தார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. என்ன தார்னு மாத்துறாங்க? இதை தாசில் தார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அப்ப தாசில் தார் அப்படிங்கக்கூடியது என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில நில வருவாய வசூலிச்சு கொடுக்க பொறுப்பான நபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா? அப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு கரெக்டா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா? போட்டுரும். தாசில்தார் என்ற சொல் முகலாயர்கள் பயன்படுத்தி தாசில் என்ன சொல்லின்படியாக உருவானது, அதாவது வருவாய் பகுதி என பொருள்படும். சரிங்களா? அப்போ தாசில் அப்படிங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நில வருவாயை வசூலிச்சு கொடுக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா? இதுல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்கணும். என்ன உருவாக்கணும்? மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இந்த மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தாலுக்காக்கள் அப்படிங்கிறத வட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயர் இருக்கும். தாலுக்காக்கள் என்ன சொல்றோம்? வட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தாசில்தார்கள் வட்டாட்சியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிங்க. தாசில்தார்கள் வட்டாட்சியர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு சரிதான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் என்னதான்? சரிதான். ஆனா இதுல ஆன்சர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஏக்கு ஆர் சரியான விளக்கம் அல்ல என்பது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா? இதுக்கும் என்ன விளக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வட்டாட்சியர்கள் வெறுமனையா வரிய மட்டும் வசூலிச்சு கொடுக்க பொறுப்பானவங்க கிடையாது. புரியுதுங்களா? இந்த வட்டாட்சியருடைய பணி இந்த நம்ம ரிஃபார்ம் நம்ம கொண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் நம்மளுடைய நிர்வாக முறையில புரிசிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநிலம் இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்டம் இருக்கும். என்ன இருக்கும்? மாவட்டம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கோட்டம் இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தாசில்தார் சொல்லக்கூடிய வட்டாட்சியர்கள் இருப்பாங்க. சரிங்களா? தாசில்தார் சொல்லக்கூடிய வட்டாட்சியர்கள் இருப்பாங்க. அடுத்து பிற்கான்னு சொல்லக்கூடிய குறுவட்டங்கள் இருக்கும். பிற்கான்னு சொல்லக்கூடிய குறுவட்டங்கள் இருக்கும். அதுக்கடுத்து பிஏஓ கிராமங்கள் இருக்கும். சரிங்களா? இருந்து உருவானதான் கிராமங்கள். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க மாவட்டத்துல எல்லாமே ரெவென்யூ வச்சு கொடுத்தது. ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ரெவென்யூ சப் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அடுத்து ரெவென்யூ தாசில், அடுத்து கொடுப்பாங்க. அடுத்து ரெவென்யூ பிற்கா, அடுத்து ரெவென்யூ வில்லேஜ். இப்படிதான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய ரிஃபார்ம், இப்ப இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர்,
இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர், இங்க இருக்கக்கூடிய RI ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கக்கூடிய BO வெறுமனையா வரியை மட்டும் வசூலிச்சு கொடுக்க மாட்டாங்க. சரியா? இவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேரையும் பார்ப்பாங்க. என்ன வெல்ஃபேரையும் பார்ப்பாங்க? சோசியல் வெல்ஃபேரையும் பார்ப்பாங்க. இவங்க 3 முக்கியமான கடமைகளை ஈடுபடுறாங்க. என்ன முக்கியமான கடமைகளை ஈடுபட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுடைய ரெவென்யூ வரியை வசூலிச்சு கொடுக்கறது. சரியா? ஒண்ணு இவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பொறுப்பு. சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இப்ப இருக்கக்கூடிய RTO ரெவென்யூ கோட்டாட்சியர், தாசில்தார் இருக்கக்கூடியது ஒண்ணு வரியை வசூலிச்சு கொடுக்குறது. ரெண்டாவது சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பு. என்ன ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியது? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா சமூக, அதாவது சமூக நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர். என்ன வெல்ஃபேர்? சோசியல் வெல்ஃபேர் உங்க கையில தான் இருக்குது. 3 விஷயத்துக்கு உங்க பொறுப்பு. சரிங்களா? வெறுமனையா வரியை வசூலிச்சு கொடுக்கறது மட்டும் வட்டாட்சியர் கிடையாது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அப்ப தெளிவா பார்த்து வச்சுக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா டாக்ஸை கலெக்ட் பண்றது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாக்ஸை கலெக்ட் பண்ணி அந்த பொது சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்து சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சா? அப்பதான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா தாசில்தார் என்ற சொல், தாசில்தார் பேரை மாத்தனால இவங்களுடைய பணி நிலைகள் மாறாது. சரி, அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம். சரியா? நீங்க சொல்றது கரெக்ட். தாசில்தார் வட்டங்களா மாற்ற, தாசில்தார் வட்டமாக்கப்பட்டப்போ தாசில்தார் என்னவா மாறினாரு? வட்டாட்சியரா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா முகலாய பேரரசுல இருக்கக்கூடிய தாசிலும் இப்ப இருக்கக்கூடிய தாசில்தாரோடைய பணியும் டோட்டல் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? 2 கூட்டம் சரிதான். ஆனா இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. முகலாய பேரரசு இருக்கக்கூடிய தாசிலையும் இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய தாசில்தாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ சோசியல் வெல்ஃபேர் கிடையாது, இப்ப சோசியல் வெல்ஃபேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சா? சரியா? சோ அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஆன்சர் என்ன சொல்லுவாங்க? பி கிடையாது. சரியா? பி கிடையாது. இங்க என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா வருவாயை மட்டும் வசூலிச்சு கொடுப்பாங்க. இங்க மறுபெயரிடப்பட்ட வட்டாட்சியர் என்ற வார்த்தையை உள்ள எடுத்துட்டு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சரின்னு போடலாம். வட்டாட்சியர்கள் பேரை மாத்தினோடனே அவருடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய மாறிடுச்சு நம்மளுடைய நியூ மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இப்ப இருக்கக்கூடியது. சரியா? அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சமூக நல அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அரசாங்கம்? சமூக நல அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமூக நல அரசாங்கம் மீன்ஸ் என்ன அப்படின்னா சோசியல் வெல்ஃபேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய சோசியல் வெல்ஃபேர் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ இதை தெளிவா பார்த்து வச்சுக்கலாமா? சோ அதனால ஆன்சர் இதுக்கு என்ன கொடுக்குறாங்க? டி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா? சரி, ஓகே சார். இப்போ இதை அப்படியே ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. எப்படி ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு போடலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அப்புறம் நமக்கு யார் வரும்னா RTO ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், சில பேர் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் போடுவாங்க. அது போக்குவரத்து கழக அலுவலர். இது RDO அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்துதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாசில்தார் போடணும். அது பிற்கால இருக்கக்கூடிய RI போடணும். அடுத்துதான் VAO போடணும். யார போடணும்? VAO. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. சரிங்களா? சரி சார், இந்த கேள்வி சிலபஸ்ல எங்க இருந்து கேட்டாங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா யூனிட் 5ல TNA தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஜெனரல் அவேர்னஸ் பப்ளிக், சரியா? அதாவது என்ன சொல்றீங்க? ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தமிழ்நாடு பொது நிர்வாகத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான் அந்த கேள்வி. புரியுதுங்களா? சரியா? சோ அந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க. பப்ளிக் டிசிப்ளின் சிஸ்டம், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பொது விநியோக கோட்பாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. பொது நிர்வாகம் படிச்சு வச்சுக்கணும், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? தலைமைச் செயலகத்துல இருந்து VO வரைக்கும் எப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சிலபஸ் வச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாமா? 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்வி என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? சரியா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், unemployment is the major social problem causing sickness, personal, family and communicative disorganization அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா? ரெண்டாவது ரீசன், social provision for the financial aided to those who face economic disabilities and alleviates the suffering which the unemployment entails அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? தமிழ் கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணலாமா? தமிழ் கொஸ்டின் பாருங்க. வேலையின்மை என்பது நோய், தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவை ஏற்படுத்தும் முக்கிய சமூக பிரச்சனை ஆகும். அடுத்து, பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்கள் நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலையில்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? என்ன சார் கொஸ்டின் படிக்கும்போது ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? ஏ ஆன்சர் கொடுக்குறாங்க. என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஏ ஆன்சர் கொடுக்குறாங்க. சரியா? ஏ ஆன்சர்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ மற்றும் R இரண்டும் உண்மை, ஆனால் R என்பது ஏக்கான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா? விளக்கம் அல்லன்னு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா பாருங்க. இதுல வேலையின்மை என்பது நோய், தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவை ஏற்படுத்தும் முக்கிய சமூக பிரச்சனை ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா ஏங்கிற ஒரு குழந்தை பிறகுனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எஜுகேஷன். சரியா? 2வது ஹெல்த். சரியா? சுகாதாரம் சொல்லக்கூடிய ஹெல்த். 3வது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு படிச்சிருக்கக்கூடிய
ஃபர்ஸ்ட் வந்து அதை அப்படியே ஆர்டர் மாத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த். சரியா? ஃபர்ஸ்ட் ஹெல்த், செகண்ட் எஜுகேஷன், மூணாவது எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது என்ன தேவை? எம்ப்ளாய்மெண்ட் தேவை. சரிங்களா? ஒரு குழந்தை 6 வயசு வரைக்கும் சுகாதாரம், 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கல்வி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தொழில் கல்வி, அதுக்கப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு தேவைப்படும். இதுல மூணுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த வேலையின்மை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? பொருளாதாரம் இருக்காது. என்ன இருக்காது? பொருளாதாரம் கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன போவாங்க? வறுமையில சிக்குவாங்க. எதுல சிக்குவாங்க? வறுமையில சிக்குவாங்க. அப்போ ஒரு மக்கள் கிட்ட வறுமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட என்ன பண்ண முடியாது? சுகாதாரத்தை பேண முடியாது. அது தனிப்பட்ட குடும்பம், கடன் சூழ்நிலைகள் ஏற்படும், சமூக சீர்குலைவு ஏற்படும். அது எப்படி சமூக சீர்குலைவு ஏற்படுத்தும்? ஒரு வேலை இல்லாத நபரு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இல்லீகலா ஒரு சட்டவிரோதமா ஒரு செயல்பாடை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அது சமூக பாதுகாப்பை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கணும்னா, பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது அப்படிங்கிறாங்க. வேலை இல்லாத அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சா? அப்ப இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பொருளாதார நிதி உதவி திட்டத்தை கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறீங்க. சரிங்களா? என்ன உரிமை தொகை கொடுக்குறீங்க? மகளிர் உரிமை தொகை. அந்த மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் ஒருத்தவங்க வாங்குறாங்க. இந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த குடும்பத்துல ஒருத்தர் வேலை இல்லாம இருந்துச்சுன்னா அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரஷரை யார் எடுப்பா? அந்த 1000 ரூபாய் எடுக்கும். சரியா? 1000 ரூபாய் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு, அதாவது பொருளாதாரம் கம்மியா இருக்கவங்களுக்கு நிதி உதவிக்கான அரசின் திட்டங்கள், அரசு கொடுக்கக்கூடிய நிதி உதவி திட்டங்கள் வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது அப்படின்னா, வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் அப்படின்னா அவங்க மேல ஒரு பிரஷர் இருக்குல்ல, அந்த பிரஷரை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சா? சரியா? அப்ப ரெண்டு கூற்றும் சரிதான். ஆனா மேல பாருங்க, வேலையின்மை என்பது நோய், தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவை ஏற்படுத்தும் முக்கிய சமூக பிரச்சனையாகும். இதை தீர்ப்பதற்கு இது சொல்யூஷன் கிடையாது. சரிங்களா? ஓகேவா? சமூக பிரச்சனையை எடுப்பதற்கு நீங்க பொருளாதார நிதி உதவி திட்டத்தை கொடுத்தீங்கன்னா அது முழுமையான தீர்வு கிடையாது. முழுமையான தீர்வு என்ன தெரியுமா? வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுக்கிறது. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த சமூக பிரச்சனைக்கு இதுதான் காரணமான்னு கேட்டீங்கன்னா காரணம் கிடையாது. நிதி உதவி கொடுக்கறது எப்படி சமூக பிரச்சனைக்கு காரணமா மாறும்? புரியுதுங்களா? நிதி உதவி கொடுக்கிறது சமூக பிரச்சனையை தீர்க்க தான் செய்யும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? கூற்று காரணம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த வேலையின்மை நோய், தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவை ஏற்படுத்தும் முக்கிய சமூக பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா பொருளாதார குறைபாடுகள், பொருளாதாரத்தை கொடுத்துருக்க கூடாது, வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கணும். சரி, என்ன கொடுத்துருக்கணும்? வேலை வாய்ப்பு. இந்த வார்த்தைக்கு பதிலா நிதி உதவிங்கிற வார்த்தைக்கு பதிலா வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு இது என்னவா இருந்திருக்கும்? ஒண்ணு வேலை வாய்ப்பு வழங்கப்படலாம், சொல்யூஷனா இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாத நிலை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா காரணமா இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? இது சமூக பிரச்சனை. இது சமூக பிரச்சனை தீர்ப்பதற்கான சொல்யூஷன். சரியா? ரீசன் கிடையாது. புரிஞ்சுங்களா? சோ இதை படிக்கும் போது ரெண்டுமே கரெக்ட்னா மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டு கரெக்ட் கிடையாது. ரெண்டு கரெக்ட், ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லணும். புரிஞ்சா? சோ இந்த கூற்று காரணத்தை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். மேல இருக்கு ஒரு சோசியல் இஷ்யூ, கீழே இருக்குது அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க. நிதி உதவி கொடுக்குறது எப்படி ரீசன் ஆகும்? சரியா? நிதி உதவி கொடுக்குறது சொல்யூஷன். ஓகேவா? சரியா? அப்ப தெளிவா பார்த்து வச்சுக்கலாமா? இது ரெண்டும் கரெக்ட். ஆனா ஒன்றை ஒன்று விளக்கவில்லை. போத் ஆர் ட்ரூ. ஆனா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? இப்போ ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி நான் சொல்றேன்? இப்போ ஒருத்தருக்கு கிட்ட நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. சரியா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு குழந்தைக்கு 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. சரியா? 14 வயசுக்கு அப்புறமா அந்த குழந்தை 15வது வயசுல முதல் நாள் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கேட்கும். முதல்ல வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் தான் கேட்கும். அப்போ அரசின் நிதி உதவி என்பது தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு கிடையாது. தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு என்ன தெரியுமா? இந்த சமூக பிரச்சனையை தீர்க்க அந்த குழந்தைக்கு சுகாதாரத்தையும் கல்வியும் அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னா 15 வயசுல அந்த சுகாதாரத்தையும் கல்வியும் பயன்படுத்துற குழந்தை படிச்சிருக்கும், வேலைக்கு போக திறன்ல இருக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த ஒரு சோசியல் இஷ்யூக்கும் எக்கனாமிக்கல் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் சொல்யூஷன் கிடையாது. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். சஸ்டைனபிள் சொல்யூஷன் அப்படின்றது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டெவலப்மெண்ட்? ஸ்கில் டெவலப்மெண்ட். புரிஞ்சா? சோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? ஒரு அண்ணா சிஎம் பத்தி ஒரு கொஸ்டின் கொடுங்க. சரியா? அண்ணாதுரையில இருக்கு சிஎம் இருந்தது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஐஎன்சி கட்சியை முதல்ல வீழ்த்திட்டு அண்ணாதுரை என்ன பண்றாங்க அப்படின்னா சிஎம் ஆகுறாங்க. அண்ணாதுரை சிஎம் ஆகும்போது நாட்டுல மிகப்பெரிய வறுமை இருந்துச்சு, அரிசி தட்டுப்பாடு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வேறுபாடு இருந்துச்சு,
பொருளாதார சமத்துவமின்மை இருந்துச்சு. என்ன சமத்துவமே இருந்துச்சு அப்படின்னா பொருளாதார சமத்துவமின்மை இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் எதுல இருந்தாங்க, வறுமையில இருந்தாங்க. இதுதான் வறுமை, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான். புரியுதுங்களா? சரி, அப்ப அண்ணாதுரை என்ன பண்றாரு அப்படின்னா 1967 டு 1969 வரைக்கும் என்னவா இருந்தாரு, சிஎம் இருந்தாரு. யாரு? அண்ணாதுரை. டிஎம்கே, திமுக கட்சியினுடைய முதல் முதலமைச்சர் தான் அண்ணாதுரை அவர்கள். சரியா? இப்ப அண்ணாதுரை அவர்கள் பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் சூப்பரா ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னார். நேருவின் கலப்பு பொருளாதாரம். நேருவின் கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமி. சரியா? நேருடைய மிக்ஸ்டு எக்கனாமியை எடுத்துக்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னார் அப்படின்னா, காந்தியடிகள் கூற்று சொல்லியிருப்பாரு, கடையனுக்கும் கடை தோற்றம் அப்படின்னு இருப்பாரு. சரியா? கடையனுக்கும் கடை தோற்றம் அப்படின்னு இருப்பாரு. இந்த கடையனுக்கும் கடை தோற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்னையில ஒரு குடிமக்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்குதோ அது ஒரு குக்கிராமத்துல, ஒரு தென்காசியில இருக்கிற ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கடையனுக்கும் கடை தோற்றம் அப்படின்னு இருப்பாங்க. புரியுதா? சொல்லியிருப்பாரு யாரு? காந்தியடிகள். இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்பாரு யாரு? அண்ணாதுரை அவர்கள். நேருவினுடைய கலப்பு பொருளாதாரம் தனியார் துறையில உள்ள எடுத்துட்டு வருது, நிறைய தனியார் துறையில உருவாக்கி மாநில பொருளாதாரத்தை உயர்த்துறது. ரெண்டாவது, அனைவருக்குமான அரசை தான் இந்த மாதிரி சொல்றாங்க, கடைகளுக்கும் கடை தோற்றம் அப்படிங்கிறாரு. சரியா? அப்ப கலப்பு பொருளாதாரத்துடைய நேருடைய கொள்கையும் கடைகளுக்கு கடை தோற்றம் என்ற காந்தியடிகளுடைய கொள்கையும் எடுத்துட்டு அவரு சோசியலிச பொருளாதாரம், விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்னாரு. என்ன சோசியலிசம்? விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்னாரு அண்ணா. சரியா? அண்ணா தெளிவா ஒரு கூட்டு சொல்லியிருப்பார். என்ன கூட்டு சொல்லியிருப்பார் தெரியுமா? விஞ்ஞான சோசியலிசம் என்பதை அறிவிச்சு நான் விஞ்ஞான சோசியலிச பொருளாதார கொள்கையை உருவாக்குறேன். இந்த பொருளாதார கொள்கை எதுக்காக அப்படின்னா, சமத்துவம் என்பது சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மட்டும் கிடையாது. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சமத்துவத்துல முன்னேற மாட்டாங்க. அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாரு. சரியா? சேர்க்கணும் அப்படின்னாரு. இப்போ எல்லாரும் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. சரியா? குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பழங்குடியின மாணவரும் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாரு. சரியா? இப்ப எல்லாரும் குரூப் 4 எக்ஸாம் எழுதி விஓ போஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது என்னது? சமத்துவம். பழங்குடியின மாணவர் எழுதலாம், 10th முடிச்ச எல்லாரும் எழுதலாம் சொன்னா சமத்துவம். அந்த பழங்குடியின மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அவரை விஓ எடுக்க வைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ எக்ஸாம் எழுதலாம்னு சொல்றது சமத்துவம். அந்த ரிசர்வேஷனை கொடுத்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு மட்டும் நான் ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறேன்னு சொல்றது சமூக நீதி. அதுதான் அண்ணா சொல்லியிருப்பாரு சூப்பரா. சரியா? சமத்துவம் என்பது சமமான வாய்ப்புகளை வழங்குவது மட்டுமல்ல, சமத்துவம் என்பது சமமான வாய்ப்புகளை அனைத்து மக்களும் பயன்படுத்த செய்வதுதான் சமத்துவம், உண்மையான சமத்துவம் அப்படின்றது யாரு? அண்ணா. புரியுதுங்களா? இதுதான் விஞ்ஞான சோசியலிசம் அப்படியே பிரதிபலிக்கும். அண்ணா இன்னொரு கூட்டு கூட சொல்லுவார். சரியா? வரியை குறைச்சுக்கோங்க, வரியை ஏன் கூட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வணிகர்கள் நிலம் நிறைய வச்சிருக்கவங்க கேட்பாங்க. அவர் தெளிவா சொன்னது, இருப்பவர்கள் கொடுத்து உதவ வேண்டும், இல்லாதவர் பயன்பெற வேண்டும் அப்படின்றப்பாரு அண்ணா. அழகா சொல்லியிருப்பாரு. அவருடைய பொருளாதார கொள்கைலாம் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இருப்பவர் கொடுத்து உதவ வேண்டும், இல்லாதவர் பயன்பெற வேண்டும் இருப்பாரு யாரு? அண்ணா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த கண்டென்ட் வந்து இந்த கொஸ்டின் அடிச்சு பார்ப்போமா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. First, following this statement, Anna gives their economic policy name as the scientific socialism, விஞ்ஞான socialism. He mentioned that try to create all are equal socialism அப்படிங்கிறார். சரிங்களா? வாய்ப்பு கொடுக்க கூடாது, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். குரூப் 4 எக்ஸாம் எல்லாரும் எழுதுவாங்க. ஒரு பழங்குடிய மக்கள் எழுதும் போது அந்த பழங்குடிய மக்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்பாதான் அவங்க விஓ ஆவாங்க. இப்ப என் கையில என்ன இருக்கு, இன்டர்நெட் 5G இருக்கு, நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்றேன். ஒரு குக்கிராமத்துல ஒரு பழங்குடியின மக்கள் குரூப் 4 படிக்கிறாரு. அவர் என்னைக்காவது ஒரு நாள் தான் சிட்டிக்குள்ளே வருவார். அவருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கல, எவ்வளவு பெரிய லேக். அப்ப நானும் அவரு ஒரே மார்க் எடுத்தா கஷ்டமா, ஒரே லெவல்ல வைக்க முடியுமா? முடியாது இல்ல. ஒண்ணு, அரசாங்கம் அவர் வசிக்கக்கூடிய கிராமத்துல இன்டர்நெட் அக்சஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா அவருக்கு குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுத்துருக்கணும். ஒரு ஆசிரியர் பழங்குடியின மாணவருக்கு டெய்லி மலையேறி சொல்லி கொடுத்துட்டு வருவாரா? அப்ப அந்த மாணவர் தானே கீழே இறங்கி வந்து படிக்கிறாரு. நான் பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? சமத்துவம் மட்டும் போதாது, சில சிறப்புரிமையின் கூடிய சமூக நீதி தேவைப்படுது. அப்ப வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது சமத்துவம், அந்த வாய்ப்புகளை பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சில சிறப்புரிமை கொடுப்பது சமூக நீதி. அதான் இவர் சொல்ல வர்றது விஞ்ஞான சோசியலிசத்துல அண்ணா சொல்ல வர்றாரு. புரிஞ்சா? அப்ப இந்த கொஸ்டினை போட்டு போமா, தமிழ்ல படிச்சு பாருங்க. தமிழ்ல அண்ணா அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்று பெயரிட்டார். சரி, சமத்துவத்தை உண்டாக்க பாடுவது சோசியலிசம், சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது. இதுலதான் அழகா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். சரியா? சமத்துவம் என்பது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல, அதுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் போடக்கூடிய வழியை கண்டுபிடிப்பதுதான் உண்மையான சமத்துவ போராட்டம் சொல்லியிருப்பாரு யாரு? அண்ணா. புரிஞ்சா? சரியா? அப்போ சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவதுதான் சோசியலிசம். பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்.
ஒரு முற்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருவர் விஓ எடுக்கும் போது தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருவர் விஓ எடுக்கணும். இதுதான் இதுல கான்செப்ட். அப்போ அவர்கிட்ட ₹1,00,000 பணம் இருக்கும்போது இவர்கிட்ட ₹1,00,000 பணம் இருக்கணும். அதுதான் காந்தியுடைய கொள்கை என்ன பண்றாரு, கடையிலுக்கும் கடை தொட்டர் என்ற கொள்கையை உள்ள கொண்டு வர்றாரு அண்ணா. புரிஞ்சா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி. ஆன்சர் பில என்ன கொடுக்குறாங்க, சரியா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரியா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. புரிஞ்சா? சரியா, இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த டாபிக், தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியிலும் சமூக நலன்சார் திட்டங்களும் யூனிட் 5 டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த அண்ணாவை பத்தின கேள்வி. புரிஞ்சுங்களா? சோ 3 கேள்வி நம்ம தெளிவா பார்த்து வச்சிருக்கிறோம். தெளிவா பார்த்ததும் ஒண்ணு அண்ணா, ரெண்டாவது என்னன்னா சமூக பிரச்சனையை தீர்ப்பதற்கு பொருளாதார நிதி உதவி திட்டம் ஒரு நிரந்தர தீர்வு அல்ல, அது ஒரு தற்காலிக தீர்வு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பதுதான் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். இது என்ன அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமால ஏற்படக்கூடிய இம்பாக்ட், சரியா, தாக்கங்கள் என்ன, அரசின் நலன்சார் திட்டங்களும் அவற்றால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன இருக்குல்ல, அந்த டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. புரிஞ்சுங்களா? சோ தெளிவா பார்த்து வச்சுக்கலாமா? சோ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்தாங்க, ஏன்னு கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் தெளிவா பார்த்தோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் கொஸ்டின். தெளிவா என்ன பண்ணுங்க, பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? அப்ப ஏங்கிற ஆன்சர் என்ன கொடுக்குறாங்க, இந்த கூற்றுக்கு ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனா ஆர் என்பது ஏற்கனவே விளக்கம் அல்ல. அப்ப என்ன கொடுக்குறாங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் அவங்களுக்கு சுமையை குறைக்கும், ஆனா வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்காது, அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. புரிஞ்சா? சோ ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த தாசில்தாரை பத்தி பார்த்தோம். தாசில்தார் என்பவர் வரியை வசூலிச்சு கொடுப்பவர் மட்டும்தான், ஆனா வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாத்தையும் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கூற்றுக்கு காரணம் இது கிடையாது, கூற்றுக்கு காரணம் இது கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? ரெண்டு கூற்று சரிதான், ஆனா இந்த வட்டாட்சியர் அப்படிங்கிறது இந்த தாசில்தாரை விளக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகேவா? தெளிவா பார்த்து வச்சுக்கலாமா? இதுதான் இங்க குறிக்கக்கூடிய கொஸ்டின். அப்போ அந்த தாசில்தாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய தாசில்தார் என்ற வட்டாட்சியருக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் வருவாயை மட்டும்தான் வசூலிச்சு கொடுத்தாரு, இவர் சமூகத்தெல்லாம் மேம்படுத்தி கொண்டு வந்தாரு. சரியா? சமூக சோசியல் திட்டம், அதுக்கு இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர், இதெல்லாம் பார்த்தா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், லா அண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் பார்க்கணும் யாரு, இப்ப இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ். ஓகேவா? சோ இந்த 3 கொஸ்டினை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு கொஸ்டினா இருக்குது. சோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை படிச்சாதான் படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். சரியா? ஓகே, இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.